Hi students, இந்த செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா relationship between Kp and Kc in chemical equilibrium. Okay, right. இப்போ ஒரு general equation எடுத்துக்கிறீங்க. A plus B gives C plus D. இது வந்து ஒரு general equilibrium reaction. ஒரு reversible reaction எடுத்துக்கிறோம். X moles of A, Y moles of B, L moles of C, M moles of D. இதில் A, B, C, D இதெல்லாம் வந்து reactants products. X, Y, L, M அப்படின்றது number of moles of reactants and products. Okay, right. இப்போ நம்ம ஒரு ஈக்குவேஷனுக்கு ஒரு ஜெனரல் ஈக்குவேஷனுக்கு எப்படி Kc and Kp டேர்ம் எழுதுறது ஆல்ரெடி நீங்க previous வீடியோல நம்ம பார்த்திருக்கோம். ரைட், இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு நீங்க Kc எழுதுங்க பார்க்கலாம். சோ Kc equal to என்ன வரணும் நியூமரேட்டர்ல ஆக்டிவ் மாஸ் ஆஃப் ப்ராடக்ட். அப்போ C பவர் L, C பவர் L இந்த நம்பர் ஆஃப் மோல்ஸ் பவர்ல போய்டும் இல்லீங்களா. D பவர் M, D பவர் M டிவைடட் பை என்ன வரும் A பவர் X, A பவர் X, B பவர் Y அப்படின்னு எழுதணும். ஓகே, ஒரு Kc எழுதும் பொழுது நீங்க என்ன யூஸ் பண்றீங்க, ஆக்டிவ் மாஸ் யூஸ் பண்றீங்க, ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்றீங்க, ப்ராடக்ட் நியூமரேட்டர்ல வரணும், ரியாக்டன்ஸ் டினாமினேட்டர்ல வரணும், இந்த நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து நீங்க பவர்ல எழுதிக்கணும். அப்போ C பவர் L, D பவர் M டிவைடட் பை A பவர் X, B பவர் Y இந்த பிளஸ் எல்லாம் எடுத்துட்டு இங்க நீங்க மல்டிப்ளிகேஷன் ப்ராடக்டா போட்டுக்கணும். ஓகே, இப்போ இது வந்து நம்ம ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எடுத்துக்கங்க Kc. நெக்ஸ்ட் எப்படி நம்ம Kp எழுதுறது, எப்படி Kp எழுதுறது, இதே ஈக்குவேஷனுக்கு எப்படி நம்ம Kp எழுதுறது. இப்போ இந்த ஸ்கொயர் பிராக்கெட்லாம் எடுத்துடணும். ஸ்கொயர் பிராக்கெட் எடுத்துட்டு அதுக்கு பதிலா we have to use partial pressure. ஓகே, இந்த ஸ்கொயர் பிராக்கெட் எடுத்துருங்க. அப்போ partial pressure of C, இந்த C இருக்கு இல்லைங்களா, இந்த C தான் இங்க வரணும். partial pressure of C பவர் என்ன வரும் L இன்ட்டு நெக்ஸ்ட் D இதுல எங்க இருக்கு partial pressure of D பவர் M divided by partial pressure of A பவர் X இன்ட்டு partial pressure of B பவர் Y. ஸோ இங்கே ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ணியிருப்பீங்க, இங்கே என்ன யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னா பார்ஷியல் ப்ரெஷர் யூஸ் பண்ணியிருப்போம். இங்கேயும் ப்ராடக்ட் நியூமரேட்டரில் வரணும், ரியாக்டன்ட்டு டினாமினேட்டரில் வரணும். இது வந்து நம்ம என்ன பண்ணுறோம் ஈக்குவேஷன் 2 அப்படின்னு எடுத்துக்கிறீங்க. ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம், இந்த ஈக்குவேஷனில் இருக்கக்கூடிய எல்லா ரியாக்டன்ஸும் ப்ராடக்ட் நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்கிறதா நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கங்க. ஸோ எல்லா ரியாக்டன்ட்டும் ப்ராடக்ட் என்ன ஸ்டேட்டில் இருக்குன்னா கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்குது. என்ன கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடியல் கேஸ். ஸோ லெட் அஸ் கன்சிடர் ஆல் த ரியாக்டன்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் இன் திஸ் ஈக்லிபிரியம் ஆஸ் என்ன கேஸ் எடுத்துக்கிறோம் ஐடியல் கேஸ். அப்போ வாட் இஸ் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் பாருங்க, ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன், ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் PV ஈக்குவல் டு NRT, PV ஈக்குவல் டு நம்ம NRT அப்படின்னு எழுதுறோம் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். ஓகே ரைட், இப்போ இந்த இடத்துல P ஈக்குவல் டு இந்த V இந்த பக்கம் கொண்டு வாங்க, N பை V இன்டு RT அப்படின்னு எழுதலாம். P ஈக்குவல் டு N பை V இன்டு RT. ஏன் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் எடுத்தீங்க, இங்க இருக்கக்கூடிய ரியாக்டன்ஸும் ப்ராடக்ட்ஸும் ஐடியல் கேஸஸ் தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். இட் ஒபேஸ் கேஸ் ஈக்குவேஷன் PV ஈக்குவல் டு NRT. இப்போ P ஈக்குவல் டு N பை V RT. இந்த N பை V நீங்க என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா N பை V தான் மோலாரிட்டி, நம்பர் ஆஃப் மோல்ஸ் பை வால்யூம், மோலாரிட்டி ஆர் மோலார் கான்சென்ட்ரேஷன். அப்போ the pressure equal to என்ன எழுதுறீங்க மோலார் கான்சென்ட்ரேஷன் இன்டு RT ன்னு எழுதணும். இந்த மோலார் கான்சென்ட்ரேஷன் இன்னொரு பேர் தான் ஆக்டிவ் மாஸ். திஸ் N பை V இஸ் நதிங் பட் என்னது ஆக்டிவ் மாஸ் அப்படின்னு எழுதணும். அப்போ ஆக்டிவ் மாஸ் இன்டு RT அப்படின்னு போட்டுக்கிறீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? அப்போ PV ஈக்குவல் டு NRT, P ஈக்குவல் டு N பை V இன்டு RT. What is N by V? Number of moles by volume. This is nothing but molarity or molar concentration.
இந்த மோலார் கான்சன்ட்ரேஷன் இன்னொரு பேர் தான் என்னது? ஆக்டிவ் மாஸ். ஆக்டிவ் மாஸ் எதில் போடுவீங்க? ஸ்கொயர் பிராக்கெட்டில் போடுவோம். அப்போ ப்ரெஷர் ஈக்குவல் டு ஆக்டிவ் மாஸ் இன்ட்டு ஆர்டி ஆர் ப்ரெஷர் ஈக்குவல் டு மோலார் கான்சன்ட்ரேஷன் இன்ட்டு ஆர்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதலாம். ஓகே, இப்போ இந்த ஈக்குவேஷனில் நம்மக்கிட்ட 4 கேஸ் இருக்கு இல்லைங்களா? ஏ வந்து ஒரு கேஸ், ஐடியல் கேஸ், பி ஒரு ஐடியல் கேஸ், சி ஒரு ஐடியல் கேஸ், டி ஒரு ஐடியல் கேஸை இப்போ நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கிறீங்க. இப்போ இது வந்து ஒரு ஜெனரல் ஈக்குவேஷன். ஒவ்வொரு கேஸுக்கும் ஒரு இண்டிவிஜுவல் ப்ரெஷர் இருக்கும். ஒரு க்ளோஸ்டு வெசல் இருக்கு. இந்த 4 சப்ஸ்டன்ஸும் ஒரு க்ளோஸ்டு வெசல்ல இருக்கு இல்லைங்களா? ஒவ்வொரு கேஸும் ஒரு இண்டிவிஜுவல் ப்ரெஷரை எக்ஸர்ட் பண்ணும். அந்த ப்ரெஷர் நம்ம என்ன சொல்றோம்? பார்ஷியல் ப்ரெஷர் அப்படின்னு சொல்றீங்க. இப்போ கவனிங்க, ஃபர்ஸ்ட் நான் இந்த ஏ எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல இந்த பி இருக்கு இல்லைங்களா? இந்த பி இருக்கிற இடத்துல என்ன பண்றீங்க? பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஏன்னு போட்டுக்கிறீங்க. இந்த ப்ரெஷருக்கு பதிலாக யூ டேக் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஏ. ஓகே, திஸ் இஸ் இண்டிவிஜுவல் ப்ரெஷர் ஆஃப் ஏ. திஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர் ஈக்குவல் டு ஆக்டிவ் மாஸ். அப்போ ப்ரெஷர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஆக்டிவ் மாஸ் ஆஃப் ஏ இன்டு ஆர்டின்னு போட்டுக்கணும். புரியுதுங்களா? ஓகே, அப்போ ப்ரெஷர் ஆஃப் ஏ, ப்ரெஷர் ஈக்குவல் டு ஆக்டிவ் மாஸ் இன்டு ஆர்டி. அப்போ ப்ரெஷர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஆக்டிவ் மாஸ் ஆஃப் ஏ இன்டு ஆர்டி. Now how will you write partial pressure of B? Partial pressure of B equal to active mass of B into RT. Next, C, partial pressure of C equal to active mass of C into RT. Next, partial pressure of D equal to active mass of D into RT. அப்போ இது வந்து ஒரு ஜெனரல் ஃபார்முலா இல்லைங்களா? pressure equal to active mass into RT. Then pressure of A, active mass of A into RT. Pressure of B, active mass of B into RT. Pressure of C, active mass of C into RT. Pressure of D, active mass of D into RT. அப்போ the pressure of individual gas equal to active mass of individual substance into RT அப்படின்னு எழுதுறோம். ஓகே, ரைட். இப்போ இந்த வேல்யூஸ்லாம் இருக்கு இல்லைங்களா? PA, PB, PC and PD. இது நம்ம என்ன பண்றோம்? ஈக்குவேஷன் 2ல சப்ஸ்டிடியூட் பண்றீங்க. இந்த ஈக்குவேஷன் கேபி எடுத்துக்கிறீங்க. இந்த கேபில தான் இந்த பிசி, பிடி, பிஏ, பிபி இருக்கு இல்லைங்களா? அப்போ சப்ஸ்டிடியூட் இன் ஈக்குவேஷன் 2. சப்ஸ்டிடியூட் இன் ஈக்குவேஷன் நம்பர் 2. இந்த வேல்யூஸை ஈக்குவேஷன் 2ல சப்ஸ்டிடியூட் பண்றோம். அப்போ கேபி ஈக்குவல் டு நியூமரேட்டர்ல பாருங்க, பார்ஷியல் பிரஷர் ஆஃப் சி பவர் எல். partial pressure of C power L. அப்போ partial pressure of C எப்படி எழுதலாம்? C into RT ன்னு எழுதலாம் இல்லைங்களா? C into RT. அப்போ C பவர் போடுறீங்க பாருங்க, L இருக்கு இல்லைங்களா? பவர் போடுறீங்க. C power L into RT power L. This is clear. Next, PD பதில் என்ன போடுறீங்க? D into RT. PDக்கு பதிலா D into RT. இங்க பவர் என்ன இருக்கு? M இருக்கு. இப்போ அடுத்து எதுன்னு பார்க்கலாம். D power M into RT power M divided by. நீங்க RTக்கு நீங்க காமன் பிராக்கெட் போட்டுக்கலாம் இல்லைங்களா? ரியாக்டன்ஸ்க்கு ப்ராடக்ட் தான் ஸ்கொயர் பிராக்கெட் போடுறீங்க, RTக்கு நீங்க காமன் பிராக்கெட் போட்டுக்கலாம். இப்போ டினாமினேட்டர்ல இருக்கு பாருங்க, PA power X. PAன்றது A into RT. பவர் வந்து x வரும். அப்போ ஆக்டிவ் மாஸ் ஆஃப் A பவர் x into RT பவர் x. நெக்ஸ்ட் PB பவர் y. PB பாருங்க, B into RT. அப்போ B பவர் y, RT பவர் y. So we can write B பவர் y into RT பவர் y ன்னு எழுதிக்கிறோம். ஓகே, அப்போ இந்த வேல்யூஸை நம்ம இதில் சப்ஸ்டிட்யூட் பண்றோம். இந்த கேபியில் நீங்கள் சப்ஸ்டிடியூட் பண்ணீங்கன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா C பவர் L, RT பவர் L, D பவர் M, RT பவர் M, A பவர் X, RT பவர் X, B பவர் Y, RT பவர் Y. So now KP equal to தனியாக எடுத்துருங்க, C பவர் L into D பவர் M. C பவர் L, D பவர் M. இப்போ ஆர்டியை காமனாக எடுத்துக்கங்க. இங்கே ஒரு ஆர்டி இருக்கு, இங்கே ஒரு ஆர்டி இருக்கு. பட் இதனோட பவர் எல், அதனோட பவர் எம். அப்போ எப்படி இதெல்லாம் ஆர்டி பவர் எல் பிளஸ் எம் இல்லைங்களா? எல் பிளஸ் எம் அப்படி எழுதிக்கிறீங்க.
divided by numerator denominatorல பாருங்க a power x இங்க பாருங்க b power y a power x b power y இங்கேயும் rt காமனா இருக்கு இல்லீங்களா ஆனா பவர் வேற இதனுடைய பவர் x அதனோட பவர் வந்து y we can write rt power x plus y ன்னு எழுதலாம் ஸ்டூடண்ட்ஸ் புரிஞ்சுச்சீங்களா ஓகே நெக்ஸ்ட் ஸ்டெப் கவனிங்க kp equal to c power l d power m divided by a power x into b power y இப்போ rt நீங்க காமனா எடுத்துக்கங்க இங்கேயும் rt இருக்கு இங்கேயும் rt இருக்கு காமனா எடுத்துக்கிறீங்க நியூமரேட்டர்ல என்ன பவர் இருக்குன்னு பாத்தீங்கன்னா l plus m டினாமினேட்டர்ல பவர் x plus y மேல கொண்டு வாங்க -x plus y ஓகே இந்த ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா இந்த kp இந்த டேர்மை பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க இந்த டேர்ம் இருக்கு இல்லீங்களா c power l d power m a power x b power y this term equal to kc இங்க பாருங்க kc ஓட ஃபார்முலா என்ன kc வந்து c power l d power m a power x b power y அப்போ இந்த டேர்ம் இருக்கு இல்லீங்களா இந்த டேர்முக்கு ஃபுல்லா நீங்க என்ன எழுதிக்கலாம்னு பாத்தீங்கன்னா kc அப்படினு எழுதிக்கலாம் this is equal to kc அப்போ we can write kp equal to இதுக்கு பதிலா என்ன போட்டுக்கறீங்க kc into rt power இந்த l plus m இருக்குல்ல what is l plus m l plus m என்றது number of moles of product அது நீங்க np அப்படினு எழுதணும் number of moles of product x plus y என்னது x plus y this is nothing but number of moles of reactant அப்போ minus nr அப்படினு போட்டுக்கறீங்க அப்போ l plus m என்றது number of moles of product x plus y என்றது number of moles of reactant we can write np minus nr or we can write kp equal to kc into rt power என்ன போட்டுக்கணும் delta ng அப்படினு போட்டுக்கறீங்க delta ng so what is delta ng delta ng is nothing but np minus nr இங்கே நான் g போட்டுருக்கேன் அப்படினு பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ட் g போட்டுறது வந்து கேஸ் அப்போ delta ng equal to np minus nr அப்படினா number of moles of gaseous product np என்ன number of moles of gaseous product nr number of moles of gaseous reactant அப்போ delta ng is the difference between number of moles of gaseous product minus number of moles of the gaseous reactant அப்போ what is the relationship between kp and kc kp equal to kc into rt power delta ng இது வந்து ஒரு உங்களுக்கு 5 மார்க் क्वेश्चनல ஒரு டெரிவேஷனா கேட்பாங்க so derive give what is the relationship between kp and kc அப்போ ஒரு ஜெனரல் ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டு அந்த ஜெனரல் ஈக்குவேஷனுக்கு நாம ஃபர்ஸ்ட் kc and kp terms நீங்க எழுத பிராக்டீஸ் பண்ணுங்க அதுக்கு அப்புறம் டெரிவேஷன்ஸ் நீங்க எழுதி பிராக்டீஸ் பண்ணீங்கன்னா வந்துரும் so what is delta ng delta ng is nothing but np minus nr number of moles of gaseous product and number of moles of gaseous reactant ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அதுல எப்படி delta ng வேல்யூ கால்குலேட் பண்றது இதெல்லாம் நம்ம அடுத்து பின்னாடி வரக்கூடிய வீடியோல பார்க்கலாம் இப்போ நம்ம இதுவரைக்கும் kp க்கும் kc க்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படினு பாத்தீங்க so kp equal to kc into rt power delta ng kp equal to kc into rt power delta ng you know what is delta ng delta ng equal to np minus nr number of moles of gaseous product minus number of moles of gaseous reactant okay so in the relationship use பண்ணி few examples 3 cases we are going to discuss now கவனிங்க first ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம் H2 plus I2 gives 2HI H2 plus I2 gives 2HI இது ஒரு reversible reaction ஹைட்ரஜன் வந்து gaseous stateல இருக்கு அயோடினும் gaseous state HIயும் gaseous stateல இருக்கு இது வந்து ஒரு gaseous homogeneous equilibria அப்படினு சொல்லுவாங்க எல்லாமே ஒரே ஸ்டேட்ல இருக்குறதுனால
எல்லா ரியாக்டன்ஸும் ப்ராடக்ட் ஒரே ஸ்டேட்ல இருக்கிறதுனால இது நம்ம ஹோமோஜீனியஸ் ஈக்லிபிரியம் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே கேஸஸ்ல இருக்கிறதுனால gaseous homogeneous equilibria அப்படின்னு சொல்றோம். சப்போஸ் இந்த பிசிக்கல் ஸ்டேட் மாறி இருந்தா நம்ம என்ன சொல்லணும், அதை heterogeneous equilibria அப்படின்னு சொல்றோம். ஓகே ரைட். இப்போ இந்த ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ரியாக்டன்ஸ் எத்தனை இருக்குன்னு பாருங்க. எத்தனை ரியாக்டன்ஸ் இருக்கு? 1 mole of H2. இங்க நம்பரே இல்ல. நம்பர் இல்லைன்னா என்ன அர்த்தம்? 1 mole அப்படின்னு அர்த்தம். 1 mole of H2 plus 1 mole of I2 react ஆகுது. அப்ப இது ஒரு 1 mole, இது ஒரு 1 mole. 1 plus 1 2 moles. 2 moles. இப்போ ப்ராடக்ட் சைடு பாருங்க, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. 2H இருக்கு இல்லையா? அப்ப நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் வந்து நம்ம 2 அப்படின்னு எடுத்துக்கணும். அப்ப இந்த ஈக்குவேஷன்ல NR வேல்யூ 2, NP வேல்யூ 2. இப்போ பாருங்க டெல்டா NG வேல்யூ கண்டுபிடிங்க. டெல்டா NG ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? NP minus NR. Product number of moles of product minus number of moles of reactant. அப்போ 2 minus 2 என்ன போட்டுக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா 0. 2 minus 2. What is the delta NG value for this equation? 0. Suppose இதே ஈக்குவேஷனை உங்களுக்கு ரிவர்ஸ்ல கொடுக்குறாங்க. 2HI plus 2HI gives H2 plus I2 ரிவர்ஸ்ல கொடுத்தா கூட அதனுடைய டெல்டா NG வேல்யூ நமக்கு 0 தான் வரும். ஓகே ரைட். இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ஸோ இந்த ஈக்குவேஷன்ல டெல்டா NG வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. டெல்டா NG வேல்யூ வந்து நமக்கு 0. அப்போ KP equal to KC into RT power delta NG. The value of delta NG equal to 0. Anything power 0 equal to 1. அப்ப இந்த RT power 0 வந்து என்ன ஆயிடும்? 1 ஆயிடும். அப்ப we can write KP equal to KC. KP equal to KC. Students புரிஞ்சு போச்சா? Right. அப்போ what is the relationship between KP and KC for this equation? இந்த ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் KP and KC ரெண்டும் ஈக்குவலா இருக்கும். அப்ப எந்த ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன்ல இந்த டெல்டா NG வேல்யூ 0 வருதோ, இந்த டெல்டா NG வேல்யூ 0 வருதோ அதுக்கு எல்லாமே KP equal to KC. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ அடுத்தது நீங்க கேஸ் 2 கவனிங்க. இது கேஸ் 1 எடுத்துக்கிட்டீங்க. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் கேஸ் கவனிங்க. if delta NG equal to 0, if delta NG equal to 0, அப்போ என்ன ஆன்சர் வருது நமக்கு? KP equal to KC அப்படின்னு சொல்லிட்டு வரும். நெக்ஸ்ட் PCl5 phosphorus pentachloride decomposed into PCl3 plus Cl2. இந்த ஈக்குவேஷன்ல PCl5 gas, PCl3 gas, Cl2 gas. இங்க சொல்லுங்க NR வேல்யூ என்ன? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ரியாக்டன்ட் 1 PCl5 தான் இருக்கு. அப்ப NR வேல்யூ 1. நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் சொல்லுங்க. எத்தனை PCl3 இருக்கு? 1 mole of PCl3 plus 1 mole of Cl2. இது ஒரு 1 mole, இது ஒரு 1 mole. 1 plus 1 எவ்வளவு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வரும். ஓகே ரைட். இந்த கேஸ்ல NR வந்து 1, NP வந்து 2. இப்போ டெல்டா NG சொல்லுங்க. டெல்டா NG equal to NP minus NR. ப்ராடக்ட் மைனஸ் ரியாக்டன்ட் 2 minus 1. ஆன்சர் எவ்வளவு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 வருது. அப்போ இந்த வேல்யூ வந்து நமக்கு எதில் வருது? பாசிட்டிவ்ல வருது. அப்போ whenever the number of moles of product is greater than number of moles of reactant, இது அதிகமாக இருக்கும்போது, இதை விட அதிகமாக இருக்கும்போது வேல்யூ நமக்கு பாசிட்டிவ்ல வரும். 1, 2 அந்த மாதிரி வரும். ஓகே, அப்போ இந்த ஈக்குவேஷன் பாருங்க. இந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம KP equal to KC into RT பவர் என்ன பண்ணணும்? RT பவர் 1 அப்படின்னு போடுறீங்க. இங்க எது கிரேட்டர் பாருங்க. இங்க KP கிரேட்டரா இல்ல KC கிரேட்டரா? இந்த KC ஓட நம்ம RT என்ற டேர்ம் மல்டிப்ளை பண்ணாதான் ஈக்குவல் டு KP. So this value is greater. KP value is greater, KC value is lesser. அதனால தான் RT ஓட மல்டிப்ளை பண்றோம். அப்போ for this equation KP வந்து பாத்தீங்கன்னா greater than நமக்கு KC வரும். அப்போ எப்போ KP greater than KC? டெல்டா NG வேல்யூ greater than 0வா வரணும். இந்த டெல்டா NG வேல்யூ பாசிட்டிவ்ல வரணும். நோட் பண்ணிக்கங்க. if delta NG வேல்யூ equal to positive, இந்த வேல்யூ வந்து பாசிட்டிவா இருக்கணும். அப்படி இல்லைன்னா டெல்டா NG வேல்யூ greater than 0வா இருந்துச்சுன்னா
கேபி வந்து greater than கேசியாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? ஓகே, இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து கேஸ் 3. இப்போ கேஸ் 2 முடிச்சிட்டிங்க. இப்போ கேஸ் 3 கவனிங்க. N2 plus 3H2 gives 2NH3. N2 plus 3H2 gives 2NH3. N2 gas, H2 gas, ammonia gas. இப்போ NR வேல்யூ கண்டுபிடிங்க. 1 mole of N2 plus 3 mole of H2. அப்போ 1 plus 3 NR வந்து 4. Next NP பாருங்க. NP எத்தனை moles of product இருக்கு? 2 moles. Right hand side less, left hand side more. அப்போ delta Ng equal to NP minus NR. Product minus reactant. மாத்தி போடக்கூடாது. 2 minus 4 எவ்வளவு வருது வேல்யூ? -2 வருது. ஸ்டூடெண்ட்ஸ் கவனிங்க. இப்போ சம்டைம்ஸ் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு வாட் இஸ் த டெல்டா என்ஜி வேல்யூ கேட்குறாங்கன்னா எப்போவுமே நம்ம ப்ராடக்ட்ல இருந்து தான் ரியாக்டன்ட் மைனஸ் பண்ணணும். நீங்கள் ரியாக்டன்ட் இருந்து ப்ராடக்ட் மைனஸ் பண்ணக்கூடாது. டெல்டா என்ஜி வந்து என்பி மைனஸ் என்ஆர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ கவனிங்க. இதனுடைய டெல்டா என்ஜி வேல்யூ நமக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸில் வந்திருக்கு. இப்போ பாருங்க, கேபி ஈக்குவல் டு கேசி இன்டு ஆர்டி பவர். RT power is nothing but என்னது -2 இல்லைங்களா? இங்கே பாருங்க. அப்போ KP equal to KC by என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு RT ஸ்கொயர் வரும். ஸோ இதில் எது கிரேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து KC தான் கிரேட்டர் வேல்யூ. இந்த KCயை வந்து நீங்கள் RT ஸ்கொயரால் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன வந்துடும்? KP கிடச்சிரும். இப்போ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் KP is the smaller value. For this case KP is lesser than KC. புரியுதுங்களா? அப்போ இந்த இடத்துல டெல்டா என்ஜி வேல்யூ நெகட்டிவ்ல வரும். அப்போ டெல்டா என்ஜி வேல்யூ நெகட்டிவ் ஆர் டெல்டா என்ஜி வேல்யூ லெஸ் தேன் 0. -2ன்றது லெஸ் தேன் 0 தானே? ஸோ இந்த மாதிரி வரும்பொழுது நம்ம என்ன பண்ணணும்? கேபி வந்து லெஸ் தேன் கேசி அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறோம். ஸ்டூடெண்ட்ஸ் கவனிங்க. அப்போ ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு புரியுதுங்களா? அந்த ஈக்குவேஷன் பார்த்த உடனே நீங்கள் கண்டுபிடிக்கணும் அது கேபி ஈக்குவல் டு கேசியா, கேபி கிரேட்டர் தேன் கேசியா, இல்லை கேபி லெஸர் தேன் கேசியா அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். புரியுதுங்களா? எப்போ ஒரு ஈக்குவேஷன் கேபி ஈக்குவல் டு கேசி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்டும் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ரியாக்டன்ட்டும் ஈக்குவலாக இருக்கும்போது கேபி ஈக்குவல் டு கேசி. புரியுதுங்களா? அதே வந்து பார்த்தீங்கன்னா டெல்டா என்ஜி வேல்யூ பாசிட்டிவ்ல வந்துச்சுன்னா டெல்டா என்ஜி வேல்யூ பாசிட்டிவ் தட் இஸ் கிரேட்டர் தேன் 1, 2, 3 அந்த மாதிரி வந்துச்சுன்னா கேபி கிரேட்டர் தேன் கேசி. அதே வந்து டெல்டா என்ஜி வேல்யூ நெகட்டிவ்ல வந்துச்சுன்னா கேபி லெஸர் தேன் கேசி. புரியுதுங்களா? ஸோ when கேபி இஸ் கிரேட்டர் தேன் கேசி அப்படின்னு சொன்னால் இந்த டெல்டா என்ஜி வேல்யூ வந்து பாசிட்டிவாக இருந்தால் தான் வரும். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ ஒரு 4 ஈக்குவேஷன்ஸ் உங்களுக்கு சூஸில் கொடுத்துட்டு விச் ஈக்குவேஷன் கேபி லெஸ் தேன் கேசி, விச் ஈக்குவேஷன் கேபி ஈக்குவல் டு கேசி அந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது நீங்கள் ஈஸியாக வந்து இதை ஆன்சர் பண்ணலாம். ரெண்டு பக்கம் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா கேபி ஈக்குவல் டு கேசி. சப்போஸ் ரைட் ஹேண்ட் சைடு வந்து அதிகமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரைட் ஹேண்ட் சைடு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா கேபி கிரேட்டர் தென் கேசி. சப்போஸ் ரைட் ஹேண்ட் சைடு கம்மியாக இருந்துச்சுன்னா இப்போ கேபி லெஸர் தேன் கேசி. ஏதாவது ஒரு இதில் மைண்டில் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு நீங்கள் இதை வந்து எழுதணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, ஒரு ஈக்குவேஷனை பார்த்தோன்னே நீங்கள் இதை ஐடென்டிஃபை பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்?